பாஜக கவுன்சிலரான உமா ஆனந்தன் செய்கிற வேலை பலருக்கு பலவிதமான தலைவலிகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த சென்னைக்கும் ஒரே ஒரு பிஜேபி கவுன்சிலர் தான். இந்த ஒத்த பிஜேபி கவுன்சிலர் என்னத்தை பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏளனமா பேசின பலர் இன்னைக்கு ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒதுங்கி போற சம்பவங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, உமா ஆனந்தன் அவர்கள் திமுக கவுன்சிலர் அனைவரையும் தேடி தேடி போய் லட்டு பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த கவுன்சிலரும் சரி எதுக்கோ லட்டு கொடுக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்கி அதை ருசிச்சு பாக்குறாங்க. லட்டை ருசிச்ச அடுத்த நொடி உமானந்தன் அவர்களை நோக்கி ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாரு. என்ன கேள்வி? இந்த லட்டை நான் எதுக்காக கொடுக்குறேன்னு தெரியுமா அப்படிங்கிறதான் அந்த கேள்வி. அந்த கேள்வி கேட்டோன்னா சட்டை சாக்கான திமுக கவுன்சிலர் எல்லாரும் எதுக்கு கொடுக்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் அதிரி புதிரியான வெற்றியை பெற்றிருக்கு பிஜேபி, அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக தான் லட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அவங்களோட மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு. என்னது பிஜேபி வெற்றியை கொண்டாடுறதுக்கு லட்டா? அதுக்கெல்லாம் நான் லட்டு வாங்கல, நான் உங்களுக்கு பிறந்த நாள் நினைச்சேன் அப்படின்னு ஒரு சில கவுன்சிலர் சொல்ல, பின்ன வேறு சில கவுன்சிலர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உதயநிதிக்கு பிறந்த நாள் நினைச்சு லட்டு வாங்கினேங்க அப்படின்னு அடுத்த சிலர் சொல்ல ஒரே சிரிப்பு மழை தான். உமானந்தன் அவர்கள் அதுக்கும் தெளிவான ஒரு பதில கொடுத்தாங்க. நீங்க என்ன நினைச்சு வேணாலும் லட்டு எடுத்துக்கோங்க, உதயநிதிக்கு பிறந்த நாள் நினைச்சு எடுத்தாலும் சரி, எனக்கு பிறந்த நாள் நினைச்சு எடுத்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு மாநிலத்திலையும் அதிரி புதிரியான வெற்றியை பிஜேபி பெற்றிருக்கு இல்லையா, அதற்கு கொண்டாடுறதுக்காகத்தான் லட்டு கொடுத்தேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால தான் வெளிப்படையா அதை உங்கள்கிட்ட சொல்லவும் செய்யறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு என்னடா பதில் சொல்றதுன்னு தெரியாம பலரும் தலையில கை வச்சபடி சோகத்துல ஆழ்ந்திருந்த சம்பவம் அரங்கேறு. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பிஜேபி கவுன்சிலரான உமா ஆனந்தன் அவர்கள் செஞ்ச சம்பவம் எப்பேற்பட்ட தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாக ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.